இந்த ஒரு தனி மனிதனின் நடைப்பயணமானது நம் அரசாங்கத்திற்கு ஒரு சில கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான ஒரு பயணமாக அமைகின்றது. இதயத்தின் வலிமையால் மலையகத்தின் பெருமையை உலகறிய செய்ய இந்த மலையக மைந்தனின் நடைப்பயணமானது 22 நாட்களில் நம் இலங்கையை சுற்றி வருவது. சாமி நீங்க என்று கேட்க வைத்தவர் என்னை. இவருடைய பேர் விக்னேஸ்வரன். காணொலியை முழுமையாக பாருங்க. ஸோ இவருடைய நடைப்பயணத்திற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு விளங்கும். நடந்த நடந்தோம் எங்க எந்த பக்கம் நான் கோல்டேஜ் வாங்கிருக்கோம். கோல்டேஜ் கொண்டு அதே வந்து வரோம். எத்தனை நாளைக்கா இன்னையோட 2வது நாள். இன்னைக்கு 2வது நாள். ஒரு குடும்பத்துக்காக நடக்கேன். மலையக மக்களுக்காகவும் இந்த மாதிரி சாதனையாளர்களுக்காகவும் வெளியூர்ல இருந்த நம்ம அம்மா தங்கச்சி அக்கா மகன்களுக்காகவும் நடக்கும். நோக்கம் இந்த நாட்டில் உள்ள அதாவது பெண்கள் அனைத்து பெண்களும் அதிகமாக வெளிநாடுகளுக்கு சென்று பல சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த துயரங்கள் இலங்கை அரசாங்கத்தால் நீக்கப்பட வேண்டும். வெளிநாடுகளுக்கு சென்று உரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்காமலும் மற்றும் பல பிரச்சனைகளுக்கும் வேறு வேறு இன்னல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றார்கள். அதை அரசு தன்னுடைய தூதரகத்தின் ஊடாக தெளிவான முறையில் அவர்களுக்கான சில வழிகாட்டல்களையும் அவர்களுக்கான தீர்வுகளையும் இலங்கை அரசாங்கம் சம்பூர்ணமான முறையில் ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பது இந்த சகோதரருடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் மற்ற விடயம் என்னங்களுடைய மலையகத்துல எங்களுக்கு பேர் ஒண்ணு வச்சுக்கலாம், தோட்டக்காட்டான். அந்த தோட்டக்காட்டாங்கிற பேரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. மலையகத்து மக்களுக்கு எந்த அதிகமான மக்கள் தோட்டக்காட்டான் என்ற பிற ஊர்க்காரான் என்ற ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதை நிறுத்தி நாமும் இலங்கை பிரஜை, இந்த நாட்டின் இலங்கை பிரஜை என்பதை அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதும் இவருடைய வேண்டுகோள். ஆகவே இவருடைய வேண்டுகோளையும் இவருடைய இந்த நல்ல நோக்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், நன்றி. மத்தவன் என்னடா சொல்றது, நீ யாரு, நீ சொல்லு. உன்னை எதிர்த்து நிக்கிறவ கூட தவிர்க்க முடியாத உயரத்துக்கு போ. அங்க உட்கார்ந்து இந்த உலகத்துக்கே சொல்லு, இதான்டா என் லேபிள். முடியாதே ஒரு பனித்துளி அது எரிமலை அணைத்திடுமா? வெட்டுக்குழியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது. இன முகவரி அது இனி விழித்திருந்திடுமே. வெட்டுக்குழியின் கூப்பாடு. இனி நம்ம ஒரு புத்தளத்துக்கு வந்த ஆக்களை நாம தான் சிறப்பாக கவனித்து பாதுகாப்பாக அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது நம்ம கடமை. அதே மாதிரி குறையில்லாமல் எங்களோட ஊர் மக்கள் அவரை நல்லபடியாக வரவேற்று அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க. முழுமையான காணொலியை நான் இதில் சப்மிட் பண்ணல, சமர்ப்பிக்கவில்லை. ஏன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு வீடியோ. நல்ல மனிதர்களை நல்ல மக்கள் அவர் சந்தித்தார் புத்தளத்தில். ரொம்ப மழையாக வேறு இருட்டி கொண்டு இருந்து இந்த வானத்தை பார்த்து அவங்களுக்கு விளங்கும். ஸோ அவரை நாங்கள் குயிக்காக சீக்கிரமாகவே அடுத்த கட்ட நகர்வாக அவரை அனுப்பி விட்டோம் நாங்கள். ஸோ கடைசியாக என்னையை மீட் பண்ணி எந்த வீடியோவோட இவர வீடியோ முடிஞ்சது. ஸோ அடுத்தது உங்களோட ஊருக்கு தான் வாராரு. சிறப்பாக கவனித்து அவர் அனுப்புங்க எல்லாருக்காகவும். ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக இவர் போராடுறாரு. இன்ஷா அல்லாஹ் இவர போராட்டம் வெற்றி பெறதுக்காக நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்கட சார்பா எங்கட புத்தள சார்பா நாங்க எங்கட சப்போர்ட்டை கொடுத்திக்கிறோம். அதே மாதிரி உங்களோட ஊர்ல அடுத்ததான் நீங்க எங்க பிரச்சனை போக போறீங்க? மன்னார்ல உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சோ இது ஒரு தனிநபர் புரட்சின்னு சொல்லலாம். ஒரு ஆளோட முயற்சி. இன்ஷா அல்லாஹ் இது கம்ப்ளீட்டாவே நல்லபடியா முடியணும்னு சொல்லி நான் அறிஞ்சு கொள்றேன். தேங்க்யூ சோ மச். இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த இதுல நாங்க சந்திப்போம். சரியா?